எல்லாருக்குமே வணக்கம். கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் பாவக்காய் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாவக்காய் அரிஞ்சு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஊற வச்சுக்கணும். அப்போ தான் அதோடைய கசப்பு தன்மை போகும். அடுத்தது பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம் சேர்த்து அது கூட வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். நல்லா வதங்கின உடனே பூண்டு தக்காளி மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கணும். வதங்கின உடனே நம்ம ஊற வச்சுருந்த பாவக்காயை தண்ணி ஊற்றி அலசி இது கூட சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கணும். எலும்பு சைஸ் புளி ஊற வச்சு கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். வீட்டு மிளகாய் தூள் தேவையான அளவு போட்டு உப்பும் தேவையான அளவு போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்து வந்தோடனே கொஞ்சமாக வெல்லம் போட்டு இறக்குனா கொஞ்சம் கூட கசப்பே இல்லாத பாவக்காய் குழம்பு ரெடி. எதிர்பார்த்ததை விட சூப்பராக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.